நேரத்துல வேற இவ வேற கால் பண்றாளே. சொல்லுடி பிரவீனா. அனிதா, கங்க்ராட்ஸ் டி. எதுக்கு? நீ தாண்டி நம்ம எலெக்ஷன்ல கன்ஃபார்மா வின் பண்ண போற. எப்படி சொல்ற? நீ அந்த பையனை தத்தெடுத்தல, அந்த விஷயம் நம்ம லேடிஸ் கிளப்ல எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுடி. சோ எலெக்ஷன்ல நீ தான் கன்ஃபார்மா வின் பண்ண போற. ஈவன் உனக்கு எதிரா நாமினி பண்ணாங்களா திவ்யா, ராதிகா, ஆமா ஆமா ஆமா, அவங்கள வாபஸ் வாங்கிட்டாங்கடி. சோ நீ தான் வின் பண்ண போற. ஓகே. ஈவன் நாளைக்கே உன்னை வந்து மீட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. Thank you டி. Thank you so much. ஓகே டி, பை. ஐயோ விக்கி, போச்சா, எல்லாம் போச்சு. நான் பிரசிடென்ட்டாவும் ஆக முடியாது. நான் பண்ண பப்ளிசிட்டி எல்லாம் வேஸ்ட். போனே பண்ணல விக்கி. ஹாய் ஹனி. ஏய் விக்கி, என்ன சென்னை பையன் கிடைச்சனா? ஹனி, நான் வெளியே விசாரிச்சானி, இந்த மணி பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கான். அவன் அடிக்கடி காணாம போயிடுவானா. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன சரியா பாத்துக்கல, எனக்கு அது வேணும் இது வேணும், நீங்க வாங்கி தரலாம் மறுபடியும் காணாம போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துவானா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா வந்து நம்ம கூட டிராமா பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு? விக்கி, அப்போ பையன் வந்துருவான்ல, எனக்கும் ஏன் பதவி கிடைச்சிடும். அப்ப நான் பண்ண பப்ளிசிட்டி எதுவும் வீண் போகாதுல்ல? ஹனி மேம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னடு சார்? அது அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். சார், அந்த மணிகண்டனுடைய அப்பா அம்மா வீடியோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என்ன மணிகண்டன் பேரண்ட்ஸ், எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல ஹனி மேம், நீங்க மணின்னு ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சீங்களா, அவனை எங்க பையன் சித்தார்த்தன்னு சொல்லி எங்க அங்கிள் கிட்ட அறிமுகப்படுத்திட்டோம். அவன் என்ன பண்ணா, திடீர்னு பசிக்குது எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். எனக்கு என்ன பண்றது ஒன்னும் புரியல. சரி, நீங்க தான் அவனுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடலான்னு பார்த்தா முடியாது, எங்க ஒரிஜினல் அம்மா வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான். அதுவும் இல்லாம எனக்கு 3 அப்பா இருக்காங்க 3 அம்மா இருக்காங்கன்னு வேற சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கிர்ரா வரேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு வந்துட்டேன். விக்கி, என்ன நடக்குதுங்க? ஹனி, சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து வருதுன்னு சொல்லி ருக்குவுக்கு ஒரு பையன் இருக்கிறதா இவங்க போய் சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம மணிகண்டனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பையன்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு குழப்பம் நடந்து போச்சு. அதான் இவரு சொல்றாரு. அட பாவி, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நானே அனுப்பிச்சு வச்சிருப்பேனே. என்ன விக்கி, ஏன் விக்கி என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச? இல்லம்மா, பையன் இன்னைக்கு தான் வந்தான். அவன் எங்கேயோ போயிட்டா நீ அவனை மிஸ் பண்ணுவியே. விக்கி, ருக்குக்கு நட்டு சருக்கு ஹெல்ப் பண்றதுல தப்பே இல்ல விக்கி. இங்க இருக்க பையன் அங்க இருக்க போறான், இதுல என்ன தப்பு? ஏன் விக்கி இப்படி பண்ற? அது பொதுவாவே எனக்கு உன்னை பத்தி ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துல பொய் சொல்லியே பழகிட்டேனா, அதனால பொய் சொல்ல மட்டும்தான் வருது. ஐ எம் வெரி சாரி ஹனி. என்ன பார்த்து அப்படியே பயந்துட்டாலும். சார், அந்த பிரச்சனையை விடுங்க சார். அந்த பையன் அங்க சாப்பிடாம உட்காந்துருக்கான் சார். நீங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அவன் வந்து சாப்பாடு ஊட்டி வளர்த்த பையன், மத்தபடி நான் பெத்த பையன் இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்க வைக்கணும் சார். சார், நீங்க தான் நல்லா சமாளிப்பீங்களா சார்? ஏதோ ஒன்று சொல்லி சமாளிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் சாப்பிடணும் சார். அவன் சாப்பிடலன்னா எங்க அங்கிள் கிட்ட இருந்து நான் சொத்து வாங்க முடியாது சார். அவர் சொத்து தர மாட்டாரு சார். சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். சரி போலாம், வாங்க போயிட்டு வந்துடுறேன் ஹனி. ஐயோ கண்டா, மணிகண்டா செல்லக்குட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு. டேய், உன்னை கடத்தினதுனால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்தா, நீ என்ன பண்ற, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. இந்தா. என்னது இது? பணம்டா. என்ன நீ பிஸ்கோத்து காசு 2000 ரூபாய் கொடுக்குற? டேய், இது பிஸ்கோத்துக்கு மட்டும் இல்லடா. இந்த காசுல ஐஸ்கிரீம், சாக்லேட், சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். நீ சாப்பிடு. என்ன கடத்தினால தானே உனக்கு இவ்வளவு துட்டு கிடைச்சது? ஆமா. எனக்கு இன்னும் துட்டு கொடு. இப்ப குடுக்குறியா இல்ல நெஞ்சில இருக்க மஞ்சள் சொத்தை எடுக்கவா? ஐ, முடியாதே. நான் தயிர் சோறு தானே சாப்பிட்டேன், அது ஒயிட்டா தான் இருக்கும். அப்படியே ஒண்ணு விட்டனா பெஜார் ஆயிடுவா பாத்துக்க. ஐயோ, புள்ள எவ்வளவு அசிங்கமா பேசுது. கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குதுடா. டேய், இதுக்கு இப்பவே நான் உனக்கு 80,000 ரூபாய் தரேன்டா. 80,000 ரூபாய் வச்சுக்க. நான் வேணா அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவா? நீ மூடு, நானே போய்க்கிறேன். சூப்பர்ரா. ஐயோ 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 ஐயோ, என்ன அழகா திட்டுறியடா. மாப்ள, என்னோட 300 கோடி ரூபாய் சொத்தும் உங்களுக்கு தான் எழுதி வைக்க போறேன்.
வா கோபி. ஏன் மாப்ள கண்ணை பறிக்கிற கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானே, யார் இவன்? தெலுங்கு பட ஹீரோவா? இல்ல தாத்தா, இவர்தான் என்ன கடத்தின அங்கிள். அது நான் பசங்களோட பசங்களா பழகி குழந்தைங்க மனசை கொள்ளையடிச்சதுனால அவன் அப்படி சொல்றான். ஓ, உண்மையை சொல்றா, நீயா கடத்தின? ஆமா, ஏன்டா கடத்தின? காசுக்காக தான். உனக்கு தான் பணத்தாசையே இல்லையடா. எக்ஸாக்ட்லி, எனக்கு பணத்து மேல ஆசை இல்லதான். அப்புறம் ஏன்டா கடத்தின? அது பையனுடைய ஃபேமிலிக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால தான் கடத்தினேன். ஆமா அங்கிள், சித்தார்த்துக்கு கொல்லன் கூட சொல்ல தெரியாம தான் அதை மாத்தி கடத்தல்னு சொல்றான். ஓஹோ. ஆனா நீங்க யாருமே தெளிவா பேசுறதே இல்ல மாப்ள. குறிப்பா ஒரே தடவை புரியுற மாதிரி நீங்க யாருமே பேசுறது கிடையாது. இங்க எல்லாருமே கமல் ரசிகர்கள் அங்கிள். ஓஹோ. மனித மனங்களுக்குள் தொடர்பு கொள்ளவே மத பிரயோகங்கள். மொழியின் ஜாலம் வாழ்வின் மாயத்தை நிரப்பாது. எனினும் உங்களைப் போல் அயல் நாட்டில் அந்நிய தேசத்தில் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியோர். மாப்ள புரியுது மாப்ள. புரியுது இல்லைங்க, அதான் நம்ம ஏரியா. நீங்க கமல் ரசிகர்னு நான் ஒத்துக்கிறேன். இனிமே நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் மாப்ள. டே கோபி, வேற வேலை இருந்தா போய் பாரு. ஓகே அங்கிள், இந்த பத்திரம் இன்னொரு ஒரு வாரத்துல என் பேர்ல மாறிடுங்களா? மாறிடும் மாப்ள. என்ன என் புருஷனை எதுக்காக வர சொன்ன? நானா? நட்டுன்றது யாருங்க? நான் தான். நீ தான் ஓட்டியார் சொன்ன கோபி சொன்னா. அப்படியா? கிரிக்கெட்ல விக்கெட் கூட தோனிய விராட் கோலி இவ்வளவு வேகமா ஓடிக்க மாட்டாங்களே. வேற என்ன சொன்னா? ஏன் ஜெல்ல குழந்தையாட்ட 80,000 ரூபாய் திருட்டு கொடுத்துருக்கியாம? டேய் தம்பி, நானாட்ட குடுறா துட்டா? ஐயா, நான் என்ன உங்ககிட்ட கொடுக்கணும்? நான் என்ன லூசா நைனா? என்னது நைனாவா? அது ஒன்னும் இல்லைங்க மாமா. ஸ்கூல் நாடகத்துக்காக இவங்க கிட்ட பேசி இந்த பாஷையை ட்ரைனிங் எடுத்துக்கிறானுங்க. அதனால தானுங்க எங்களை பார்த்தாலே அடிக்கடி இந்த மாதிரி பேசிட்டு பாருங்க மாமா. அப்பா, நீ எனக்கு சோறை ஊட்டி துட்டை வாங்கிக்கோப்பா. இந்த ஆளுகிட்ட துட்டை கொடுத்துறாத. ஐயோ என் செல்லம். குட் மார்னிங். மணிகண்டாவா? அது பறவையை பற்றி என்றும், மேலும் அதை உட்பிரிவாய் ஆராய்ந்தால் மைனா என்றும் குருவி என்றும் கூட சொல்லலாம். மாப்ள புரியுது, ஏதோ சொல்ல வரீங்க. புரிஞ்சிருச்சு. என்ன நட்டு சார் இங்க வர சொன்னீங்க? சார் நல்லா யோசிச்சு பாருங்க. நானா உங்களை இங்க வர சொன்னேன்? கோபி தானே சொன்னான். அது எப்படி சார்? யாரும் அறிக்கை கொடுத்தானே தெரியாம எல்லாரும் வந்துடுறீங்க. அறிக்கை கொடுக்கறது அவன், பதில் கேட்கறது என்கிட்டயா? சார் இன்னொரு மேட்ரு தெரியுமா? அந்த பாழடைஞ்ச வண்டி மேட்ரு. அதுவும் இல்லாம அந்த நரி மாதிரி ஊழையிட சொன்னால, இது எல்லாமே அவன் செஞ்சுதான். பாவி, வழக்கம் போல விளையாடிட்டானா? ஆமா சார். அனிதா, இதான் அந்த பையனா? யா, ஆமாங்க, இவன் தானுங்க ஏத்த விட்டு மணிகண்டன், ஆனா என்ற விட்டு சித்தார்த்துங்க. ஹாய் கண்ணா, ஹாப்பியா இருக்கியா? எனக்கு 3 அப்பா 3 அம்மா. எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நான் ஜாலியா தானே இருப்பேன். 3 parents? அது ஒரு அப்பா அம்மாக்கு 3 பசங்க இருக்கும்போது ஒரு பையனுக்கு 3 அப்பா அம்மா இருக்கக்கூடாதா? கரெக்ட்டுங்க சார். அனிதாக்கா வளர்க்குற பையன் ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? என்னது, தத்து கொடுத்துட்டியா? ருக்கு, வாட் இஸ் திஸ்? ஐயோ, அப்படினா தத்து பித்து அனைவரும் ஆசைப்படுவது சொத்து. அதை அடைந்தால் அனைவருக்கும் பிடிக்கும் பித்து. நான் என்ன சொல்ல வரணும்? நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் காலங்காலமா கமல் ரசிகன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. இல்லைங்க மாமா, எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. நோ, ஜஸ்ட் a single movement. ஓகேனா நட்டனா, பையனுக்கு வேலை முடிஞ்சிருச்சா? எதுக்குடா? அதே பையன் எனக்கு ஒரு 1 hour தேவைப்படும். அதே இந்த ஒரு பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு பேரனை பாக்குறதுக்காக நிறைய சொத்தோட வந்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து பையனோட அம்மாக்காரி பையனை கூப்பிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க.